பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். பெந்தெகோஸ்தே அனுபவம், பரிசுத்த ஆவியிலே நிரம்பின அனுபவம், ஆதி சபையிலே பரிசுத்த ஆவியானவருடைய நடவடிக்கைகளாக நாம் இங்கு தியானிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய சொத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கின்ற பரத்தின் வரம்தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆவியில நிரம்பி, பரிசுத்த ஆவியில நிரம்பி, இங்க சொல்லப்படுகிறது வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்களாம். ஆவியானவர் நமக்குள் வரும்போது அவருடைய ஆட்கொள்ளுதலினாலே அந்நிய பாஷைகளை நமக்கு கொடுக்கிறார். வேதம் சொல்லியிருக்கிறது, எல்லா அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது என்று 3வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. ஒரு மனம் இருக்கிற இடத்துல ஆவியானவர் இறங்கி வருவார். பரிசுத்த ஆவியானவர் எங்கு அசைவாடுவர் என்றால் அங்கு ஒரு மனம் இருக்கும். நம்முடைய சபையானாலும் சரி, நம்முடைய குடும்பமானாலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, நம்முடைய இருதயத்தை தேவனுக்கென்று நாம் அதை சுத்திகரித்து தேவன் எதிர்பார்க்கிற அவருடைய விருப்பத்தின்படி நம்மை விட்டு கொடுக்கும் போது ஆவியானவர் நம்மேல் இறங்க வருவார். பரிசுத்த ஆவியானவர் தாங்க நமக்கு ஒரு அடையாளம். நம்முடைய டிக்னிட்டியோ, நம்முடைய பெயருக்கு முன்னால வரக்கூடிய பட்டங்களோ, பெயருக்கு பின்னால வரக்கூடிய படிப்புகளோ நம்முடைய அடையாளம் என்று வேதம் சொல்லவில்லை. பரிசுத்த ஆவியிலே நிரம்பின அந்த ஒரு அனுபவம் தான் நமக்கு அடையாளம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதல் இருக்கும் போது வேதம் சொல்லி இருக்கிறது, அவர்கள் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்களாம். நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு முன்னால பிரமிக்கத்தக்க ஒரு இடத்துல நம்ம வாழ்க்கை இருக்கணும்னா பரிசுத்த ஆவி நிறைவுக்குள்ள நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இந்த நாளில இங்க வேதம் சொல்லியிருக்கிறபடி ஆதி சபையில எப்படி பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஆட்கொள்ளுதினாலே அங்க ஆதி சபை விசுவாசிகள் இருந்தாரோ, இந்த நாட்களிலும் நம்மேலும் அதே ஆவியானவர் தான் நம்மை செயலாற்ற தேவனா இருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நம்முடைய வாழ்க்கை அநேகர் பிரமிக்கத்தக்க ஆச்சரியப்படுகின்ற இடத்துல இருக்கும். ஏனென்றால் அங்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமைகளும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க ஆரம்பிக்கிறது. ஏதோ ஒரு சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை நான் வாழ்ந்தேன் என்று இல்லாதபடி தேவனுடைய அடையாளமாக, தேவனுடைய செயலாக நம்முடைய வாழ்க்கை வெளிப்படும் போது ஆவியானவரே நம் மூலம் அநேகருக்கு விடுதலையும் சுகத்தையும் சமாதானத்தையும் தருவார். இந்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளும்படி நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின் நாங்க வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் மேலும் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டார்களே அப்பா, அதே அனுபவம் இந்த நாளில நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆவியானவரே, உம்முடைய அபிஷேகம் வல்லமையாக இந்த நேரத்துல யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு மேலும் உம்முடைய வல்லமை நிரப்பும்படி ஜெபிக்கிறப்பா. உம்முடைய வல்லமையினாலே ஆண்டவரே எங்க வாழ்க்கை அநேகர் கண்களுக்கு முன்பாக பிரமிக்கத்தக்க ஆச்சரியமூட்டும் அளவுக்கு எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே தேவன் வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.